வணக்கம் நம்பர்களே. இப்போ பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஒன்றுமே செய்யாமல் அவ்வளோ கிரவுண்ட் அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட. அது ஏதோ எதிர்க்கட்சிகள் ஏதோ கலைஞ்சிருக்கும் போது 200 வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் தரப்பு. இப்போ அதிமுக பாஜக சேர்ந்தனையுமே அது கனிமொழி ஒன்று சொல்கிறா, அப்படி ஸ்டாலின் ஒன்று சொல்கிற அப்படி. அது என்ன, அவங்க பழசை வச்சு சிண்டு மூடலாம். அப்படி பார்த்தா தமிழிசை கேட்குற மாதிரி, இந்த சைடில் கேட்குற மாதிரி, உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கும்போது உங்களை ஆட்சியை கலைச்ச இந்த மாதிரி பல 2Gயில் உள்ளே வச்சு அவங்களோட தானே கூட்டணி வச்சுட்ருக்கீங்க. ஏன் அவங்கள விட்டு வெளில வர வேண்டியது தானே? இப்போ எடப்பாடியும் பேச ஆரம்பிச்சிட்டார். அதான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. காங்கிரஸ் காடிலே இருந்து எழும் துணிச்சல் இல்லாத புல்தட்டிக்கு பயில்வான் ஸ்டாலின் அப்படி சொல்லி எப்பவுமே கூட்டணி ஆட்சியோடு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் வேகப்படாது. அதுதான் என்ன, இந்த பாஜக தனிச்சு நின்று 20% நேரஸ் எடுத்து அவங்களும் எடுத்து பல இடத்துல டெபாசிட் போனது இப்போ தான் தெரிஞ்சு போச்சு எடப்பாடி. இப்போ இந்த கூட்டணி போதுமான பத்தாது. இப்போ எடப்பாடி சீமானுக்கும் ஒரு சில சீட்டு கொடுத்து பாக்கி இடத்துல அவரை நிற்க விடாமல் ஒரு 20 சீட்டு மாதிரி கொடுத்து ஒரு அலையன்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அது ஒரு கூட்டணி மாதிரி தான். அப்போ தான் 50%க்கு மேலே வரும். அதாவது எதிர்ப்பு பூரா ஒன்று சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே விஜய் பிரிப்பா அப்படி டிஎம்கே ஓட்டை. அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக தான் இப்போ டைமிங் அந்த தேவர் முக்குளத்தை விட்டு ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. தென் மாவட்டத்தில் கவர் பண்ணுறதுக்கு முன்னாள் ஏடிஎம்கே மந்திரி எப்படியும் மாற்றுவாங்க. 6 வருஷம் ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க. அப்போ ஒரு பீரியடு அண்ணாமலை இருக்குது. இது ஒரு வேளை பார்லிமெண்ட்டுக்கு வரலாம். மிஞ்சி போனால் ஒருத்தருக்கு 6 வருஷம் தான். இது டிஎம்கே மாதிரி அப்படியே குடும்ப ஆட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது பாஜகவில். அதனால இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் இப்போ தேசியத்துலேருந்து இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்க, இங்கே தான் இருப்பார் பிரச்சாரம்லாம். அப்போ இவங்க ஒரு 50-60 சீட்டு 100 சீட்டு வாங்கி எவ்வளோ நிற்கிறாங்கன்னு இருக்கு டிஎம்கே பாஜக. அதில் பாமக தேமுதிக எல்லாமே இருக்கும், தினகரன் உட்பட. அன்றைக்கி தினகரன் இல்லாதனால தான் இந்த ஆட்சி பிடிக்க முடியாமல் போனது ஏடிஎம்கே பாஜக. இப்போ தினகரன் தேமுதிக எல்லாமே இந்த பக்கம் இருப்பாங்க, பாமக உட்பட. அப்படி இருந்து இந்த கூட்டணி இதில் சீமானும் வேறு ரூபத்தில் வரும். அப்போ தான் இதை இன்னும் ஒன்றுமே சுத்தம் வாஷ் அவுட் பண்ணி ஒன்றுனா சீனியர் மந்திரிலாம் ஜெயிலில் போக வேண்டிய மாதிரி. இப்போ பாருங்கள், அதுக்கெல்லாம் பொன்முடியெலாம் பேசுகிற அப்படி பார்த்தீங்க. அதெல்லாம் இனிமேல் இந்துக்கள் இந்த விஸ்வ பரிசு அந்த மாதிரி கட்சி அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ண போகிறேன், சன்னியாசிலாம். ஏன்னா சைவ வைணவ முஸ்லீம் கிறிஸ்டின் பேசி சும்மா இருக்க முடியுமா? முதல்ல பேசுவானுங்களா? அப்போ நீ அமைச்சரை விட்டு நீக்கு அப்படின்னு. ஏற்கனவே சீனியர் ஜூனியர் டாக்ஸ் போய்ட்டுருக்கு, உதயநிதி தான் அனுப்புகிறோம். அதனால் இந்த மாதிரி அடுத்து ஒன்று ஏற்கனவே பெயிலில் எப்படி கொடுத்து அப்படின்னு தெரியும், மந்திரியான அப்படி தெரியும் பொன்முடி. அது அவங்களே ரசிக்கலை. ஸோ இந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்தை ஓட விடணும், அதுதான் மெயின் தீம். அது எத்தனை பேர் ஜெயிலில் பாதி பேர் மந்திரி உள்ளே இருக்கா அப்படிங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும். இந்த டிசம்பருக்குள்ளே ஆரம்பிச்சிடும். அதனோட சமிக்கை தான் இப்போ அண்ணாமலையும் அதான் சொன்னார். அவர் திறமையில் இவரும் சப்போர்ட் பண்ணி இங்கே பிரச்சாரத்துக்கெலாம் வழி பண்ண போகிறார் அண்ணாமலையும். அதை சொல்லிட்டார், 6 மாதிரி அடித்து ஆட போகிறேன் அப்படின்ட்டு. நான் ஃப்ரீயாக ஆட போகிறேன், தலைவர் அவர் பார்த்து டிஃபென்ஸ் பண்ணிப்பார் அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஜெல்லாகி தொண்டில் இதாகி வந்தால் தான் அந்த அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறதுல. அதனால் இப்போ எல்லாம் எதிர்கட்சியில் சத்தம் ஆகுது. அவன் கேக் பார்க்க மாதிரி நினச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு கட்டை போட்டாச்சு அந்த ஸ்பீடுக்கு. அதான் இன்னும் கூட்டணி சேரும் போது இது 2 பேர் உடஞ்சி விஜய்கிட்ட போவோம், கதையே கந்தலை. இல்லாட்டியுமே சீமானிங்க சேர்ந்தாலே முடிச்சது. நீ சும்மா கூட்டணி வச்சுக்க வேண்டியதான். என்ன கூட்டணி வச்சு மக்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் துரோக ஆட்சியில் இந்துக்கள் விரதம் இருந்தால் அப்படியே ஆட்சி பிடிக்கலான்னு பக்கல கனவு கண்டான், நடக்காது. ஸோ இப்படி சொல்லியிருக்கேன்டாமல. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் நம்பிக்கையும் ஆதரவு நன்றி. தமிழ் மக்களின் உரிமைக்காக எனது குரல் என்றும் ஒலிக்கும். 26ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் தாமரை சொந்தங்கள் அனைவரும் அண்ணன் நயினார் அவர்கள் தலைமை குழு ஒத்துழைப்பு வழங்கி திமுக வீழ்த்துவது என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஒருங்கிணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் பழைய பல்லவியில் திமுக எடுத்து வர முடியாது. நீட்டு கேட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு தடவை தான் ஓட்டு போடுவாங்க. அது சம்மந்தமாக அது நீ ஒன்றும் பண்ணல.
என்ன இந்த சிண்டு முடிகிற வேலை பண்ணுவோம் ஏடிஎம்கே பாஜக, நீயே இந்த மாதிரி கூத்தடித்த கட்சியை தான் கூட வச்சுட்டுருக்கேன்னு வரும். அதனால் எப்படி அடிக்கணுமோ அடித்து துரத்தி அடிப்பானு திமுக 2023. அது நடந்தால் தான் நல்லது. அது வந்து எதிர்க்கட்சியாக மட்டும்தான் இருக்கணும், இல்லை இருக்கவே கூடாது. தமிழகத்தின் சாபக்கேடு திமுக அப்படிங்கிறது தெரியுது. இது எந்த அளவுக்கு கூட்டணி கட்டமைச்சு வருங்காலத்தை பண்ணுறாங்க. இப்போவே கதிகளையும் கிடக்குறானுங்க. பார்ப்போம். நன்றி.